நான் அவருடைய கட்சியிலேருந்து அவர் கூட்டிலேருந்து வெளியே போயிட்டாருன்னா நான் எப்படி காரணம், என்ன காரணத்தை சொல்லி அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்கன்னு என்னை பார்க்கல. நான் இப்போ தான் மீட்டிங்கில் இருந்தேன், நீங்கள் கூப்பிட்ட உடனே நேரே வந்திருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும்னு நினைக்கிறோம். அதுலேயும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்னு சொன்னால் எல்லோரும் ஒன்று சேரணுன்ட்டு நான் எல்லா நேரங்களிலும் பேசியிருக்கேன். ஒரு இடத்துலையாவது நான் யாரும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது. எல்லா காலத்திலும் எல்லா பேட்டியும் என்னுடைய எல்லா பேட்டியும் எடுத்து பார்த்தா எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். அவர் பயன்படுத்தின பதம் வந்து ஆணவத்துடன் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. முன்னாள் மாநில முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒருங்கிணைத்து கொண்டு போனார். ஆனால் நயினா நாகேந்திரன் ஒருங்கிணைத்து கொண்டு போல அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. அது அவர் சொல்ல குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா டிடிவியோட கூட்டணியில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தைய இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா 165 இடத்துல போட்டி போட்டாங்க. 2% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே. அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் யாரையும் திருப்பி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்கள் இல்லை. அதெல்லாம் அது எதனால அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை அவர் சொல்லி இவங்க சொல்கிறாங்களா, இவங்க சொல்லி அவங்க சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது. எப்படிங்க? அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு EPS அவர்கள், இது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. அதில் நம்ம அதைப்படி கருத்தும் சொல்ல முடியாது, அதை பற்றி பேசவும் முடியாது. எப்படிங்க? நேற்றுக்கு செங்கோட்டையன் பேசும்போது என்னை கூப்பிட்டு இது விவகாரம் தொடர்பா டெல்லியில கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியோட விவகாரம் என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி. கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் திரு டிடிவி அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பேசியிருந்தார். செங்கோட்டையின் விவகாரத்தில் அதில் அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நான் அதில் விமர்சனம் செய்ய முடியாது என்ற தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருந்தார். அது தொடர்பான அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து இப்போ நம்ம திரு செங்கோட்டையன் அவர்கள் மீது அதிமுக தலைமை மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை அடுத்தது என்னவாக இருக்கும் அப்படின்ற இதில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இணைப்பில் வந்ததுக்கு முதல்ல நன்றி. தொடர்ந்து இந்த அதிமுக நடைபெறக்கூடியதை நீங்களும் கவனிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பக்கம் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலக்காமல் பொறுப்புகள் மட்டும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை மூலமாக திரு எடப்பாடி அவர்கள் இதுபோன்ற பிரச்சனைக்கு ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உங்கள் தரப்பு பார்வை என்ன? இல்ல, அதிமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு ஒருங்கிணைந்த அதிமுக தான் 2026 அதிகாரத்துக்கு வர முடியும் என்று அனைவரும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. இது குறிப்பாக பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு தொய்வு வரப்போகுது. ஏனென்றால் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து பாஜக இருக்கிற இடத்துக்கு போகாது. என்றும் வந்து பாஜக வந்து மைனாரிட்டிக்கு எதிராக இருக்கின்ற ஒரு கட்சியாக அனைவரும் சித்தரிக்கிறார்கள். அதுக்கு எதுவாகத்தான் இவர்களுடைய அந்த நடவடிக்கைகளும் இருக்கிறது. இன்க்ளூடிங் இந்த உமர் கலீதினுடைய அந்த பெயில் டினையிலிருந்து ஆரம்பிச்சு கொண்டு அதே நேரத்தில் ராம் ரஹீம் சிங் இது போல அயோக்கியர்களுக்கு வந்து பெயில் கொடுக்கின்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா பாஜக வந்து குறிப்பாக மைனாரிட்டிக்கு எதிராக இருக்கு என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ அந்த மைனாரிட்டிக்கு எதிராக இருக்கின்ற ஒரு கட்சியோட கொண்ட கூட்டணி வைத்துக் கொண்டு ஆட்சிக்கு வர முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமா அது இயலாத காரியமா இருக்கிறது. என்றால் ஒருங்கிணைந்த அதிமுக கூட இப்ப கிடையாது. சவுத்துல வந்து எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த தொய்வு வந்திருக்கு என்று நாம் வந்து போன தேர்தலே பார்த்தோம். 21 தொகுதிகளில் வந்து அமமுகவுடைய வாக்குகள் வந்து அதிமுக வந்திருந்தாருன்னா நிச்சயமாக அதிமுக அந்த ஒரு 21 சீட் அதிகமா வந்ததுன்னா அது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அடியாக வந்திருக்கு 2021 அனைவரும் அறிந்த விஷயம்தான். அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப கணிசமாக இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். அதே மாதிரி யாரும் உள்ள வரக்கூடாது என்ற ஒரு சரத்தை கூட வைக்கிறார். அந்த ஒரு சரத்தை வைத்துக் கொண்டதுனாலதான் இப்ப இன்னைக்கு வந்து
அதிமுக கூட்டணி இருக்கிறதா கூட பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப முழுக்க முழுக்க இந்த தேர்தலில் ஜெயிக்க வேண்டாம் என்ற ஒரு இடத்துல இருந்தா எடப்பாடி பழனிசாமி இதை யோசிக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அதனாலதான் இன்னைக்கு செங்கோட்டையன் மேல் இப்படி ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார். தாராளமாக அழைத்து பேசியிருக்கலாம். ஏனென்றால் செங்கோட்டையன் தனியாக ஒரு ரூட் போட்டுக் கொண்டிருந்தார் பாஜகவுக்கு. இது ஒன்றும் பாஜக அதிமுகவுக்கு புதுசு கிடையாது. இவரு தங்கமணியாலும் சரி, வேலுமணியாலும் சரி, அவர்கள் எல்லாம் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் டெல்லி பாஜகவோட மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிற நபர்கள் தான். அப்படி இருக்கின்ற தலைமையில் இருக்கின்ற அதிமுக தலைமையில் இருக்கின்ற ஏறத்தாழ அத்தனை நபர்களும் வந்து பாஜகவோட தொடர்பு வைத்திருக்கின்ற நபர்கள் தான், குறிப்பாக டெல்லி பாஜகவோடு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இவரை மட்டும் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டிய அவசியம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. சார், தொடர்ந்து நீங்க குறிப்பிட்டது மாதிரி இவர் மேல மட்டும் ஏன் நடவடிக்கை அப்படின்றப்போ நமக்கும் ஒரு கேள்வி எழுதல. திரு செங்கோட்டையன் அவர்கள் இது அவருடைய தனிப்பட்ட கருத்தா, இல்ல தனிப்பட்ட முறையில அதிமுக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவரை இந்த கோரிக்கையை முன்வச்சாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலையா, இல்ல பின்னாடி இருந்து யாராவது இயக்குகிறார்களா அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது இல்ல? நிச்சயமாக இயக்கப்படுகிறார்கள். இயக்கப்படவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி போய் ஏன் பாஜகவோட கூட்டு வைக்கிறாரு? என்னை பொறுத்தவரை எனக்கு உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால் மைனாரிட்டி ஓட்ஸ் 100% வராது பாஜகவுக்கு. அது வேற எங்காச்சும் தான் போகும். அது திமுக என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் இருக்கிறதுனால திமுகவுக்கு போகும். ஒரு சில வாக்குகள் வந்து விஜய்க்கும் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இப்ப ஒரு 1% வாக்கு கூட இந்த பக்கம் வராது. அதிமுக இருக்கின்ற சிறுபான்மையினரை வந்து அதிமுக வாக்களிக்க விருப்பம் அவருக்கு இருக்காத ஒரு தருணத்தில் வந்து அப்ப எடப்பாடி பழனிசாமி யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற விஷயம் மக்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதிமுக கேட்கலாமே. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் தான் இப்போ அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. என்றால் அவர்களை பொறுத்தவரை அடுத்த அதிகாரத்துக்கு வந்தால்தான் நாம வந்து தக்க வைக்க முடியும். கட்சியே வந்து இல்லை என்றால் சின்னபின்னமாய் போய்விடும் என்ற ஒரு நிலைக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த கட்சி இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக வந்து இந்த லாங் பீரியட்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் வெளியிருந்து அதிகாரத்திலிருந்து இருந்து கிடையாது. நீங்க 72 இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய சரித்திரம் பாத்தீங்கன்னா 13 வருஷம் ஃபர்ஸ்ட் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதன் பிறகு வந்து ஆல்டர்னேட்டா வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப ஒரு ப்ரொலாங்டு ஆப்சன்ஸ், பவர்ல இருந்து ஒரு ப்ரொலாங்டு ஆப்சன்ஸ் வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து தாங்க முடியுமான்ற கேள்வி கூட இருக்கிறது. அப்ப அதற்காகத்தான் அதிமுக பயணிக்க வேண்டுமே தவிர நிச்சயமாக இது என்னை பொறுத்தளவுல வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இடத்தை தக்க வைக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அதாவது ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி ஒரு பிரச்சனை இல்லை என்ற ஒரு இடத்துல இருந்தால் அவர் வந்து இதை அணுகிறார், இந்த பிரச்சனையை அணுகிறார் என்று நான் காண்கிறேன். சார், இன்னொரு பார்வை என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா, அதாவது இதற்கு முன்னாடி திரு எடப்பாடி அவர்கள் இப்போ இருக்கவங்க எல்லாம் எப்படி கையாண்டாரு, எப்படி வெளியே அனுப்புனாரு, இது போன்ற நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டார்ல, அப்போ ஆட்சியை பிடிக்க வேண்டியதா பிரதானமா இருக்கணும்ல. அப்போ ஒருங்கிணைத்து கொண்டு ஆட்சியை பிடிக்கலாம், அதற்கப்புறம் அதை அவர் கையாளுறத அப்போ பார்த்துக்கலாம்ல அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அது சாத்தியமா இருக்குமா? இல்ல, இன்னைக்கு எடப்பாடியை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது என்ன என்றால் இவர்களை எல்லாம் கட்டி ஒன்னா இழுத்துட்டு போனால் கடைசியில ஆட்சியில வந்து உட்காரும் போது தனக்கு ஒரு அதிகாரமும் இருக்காது, தான் முதலமைச்சராக முடியாது என்ற அந்த ஒரு டவுட் வந்து நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம். அதனாலதான் இப்படி பிஹேவ் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தளவு வந்து இவர்கள் அனைவரும் வந்து பவருக்கு வெளியே தான் இருக்கிறார்கள். அது 2021 இருந்து பவருக்கு வெளியே தான் இருக்கிறார்கள். அப்போ அனைவருக்கும் தினகரன் எல்லாம் 2017 இருந்து வெளியே தான் இருக்கிறார். அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து நிச்சயமாக அனைவரும் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸுக்கு தயாராகின்ற நபர்கள் தான் இருக்கிறார்கள். என்ன பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றதான் ஒரே ஒரு விஷயமா இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைக்கு இன்னைக்கு எடப்பாடி வந்து அவர் கடும்பிடித்து இன்னைக்கு வேண்டாம் என்று நினைக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இதெல்லாம் செட்டில்டு இஷ்யூஸாக பார்க்கிறார். ஏனென்றால் இவர்கள்லாம் உள்ள வந்தால் மறுபடியும் குழப்பம் தான் வரும், அதிமுகக்குள்ளால குழப்பம் வரும். என்றால் டிடிவி தினகரன் தான் என்னை பொறுத்தளவுல வந்து ஏறத்தாழ ஒரு 70% 80% போஸ்டிங்ஸ் பண்ண நபரே டிடிவி தினகரன் தான். அதுல வந்து பல நபர்களும் இன்னைக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப கட்சிக்குள்ளால குழப்பம் வரக்கூடாது, தான் இந்த கட்சிக்கு முதன்மையான நபராக இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். அது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த வியூல இருந்து நிச்சயமாக தவறில்லை என்று நான் கருதுகிறேன். ஆனால் கட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும். நன்றி சார். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.